வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திமுகவினரும் விசிகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. அந்த வீடியோ காட்சி பார்க்கலாம் வாங்க. அதை பற்றி ஃபுல் விவரமாக பார்க்கலாம். திமுக விசிக இடையே மோதல் ஏற்பட்டு கல்வீசி தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது. திமுகவுக்கும் விசிகவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கல்வீச்சு நடந்திருக்கு. இதுல 3 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. முதல்ல அந்த காட்சிகளை பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, இந்த அந்த காட்சி குன்னம் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். திமுக விசிக இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு இருக்கு. என்ன நடந்தது, எதற்காக இந்த மோதல் என்பது தொடர்பாக விரிவா பார்க்கலாம் வாங்க. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. குன்னம் விசிக மாவட்ட செயலாளர் அன்பானந்தன், திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் திமுக துணை பொதுச் செயலாளர் MP ராசா அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுவெளியிலும் இணையதளத்திலும் அவதூறாக பேசி வந்ததை கண்டித்து குன்னம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய திமுகவினர் ஒன்று கூடினர். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் குன்னம் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் செய்ய திரண்டனர். இருவருக்கும் ஆர்ப்பாட்டம் செய்ய போலீசாரால் மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இருவரையும் ஆர்ப்பாட்டம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அந்த நிலையில் திமுக வாழ்க, அண்ணா ராசா வாழ்க என திமுகவினர் கோஷம் போட்டு சென்ற நிலையில் அங்கு கூடியிருந்த விசிகவினர் கோஷமிட்டனர். இதனால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் இருவரையும் விலக்கிய நேரத்தில் இரு தரப்பினரும் கல் மற்றும் குச்சிகளை கொண்டு வீசி எறிந்தனர். இதனால் ஒருவருக்கொருவர் மாற்றி அடித்து கொண்டனர். இதனால் இங்கு பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் போலீசார் இரு தரப்பினரையும் சமாளித்து அப்புறப்படுத்தினர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அங்கு தள்ளுமுள்ளு நடைபெற்று அடிதடி ஏற்பட்டுள்ளது. குன்னம் பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பு சூழ்நிலைகளும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து வசதிகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, திமுக சார்பாக சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக 2026 வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் SS சிவசங்கர். இப்ப அவர் பேச்சுவார்த்தையிலும் போலீசார் பேச்சுவார்த்தையிலும் சமாதானமாகியுள்ளனர். இதனை தொடர்ந்து அதாவது இப்போ கரண்டா இருக்கிற MLA SS சிவசங்கரும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதனால் சமாதானமாகியுள்ளனர். இதனை தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையில் கலந்து சென்றனர். குன்னம் பகுதியில் திமுக விசினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இது கல்வீச்சு வரைக்கும் போனதனாலும் அங்கு ஒரு பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த வீடியோ காட்சி, நீங்களே பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இது எல்லாம் தேவையா? மக்களாகிய நாமல் இதை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அனுசரித்து, எந்த கட்சியாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும் விசிகவாக இருந்தாலும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தவறுகளை சுட்டி காட்டி அதை திருத்திக் கொள்ளுமாறுதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் கட்சியில் இருப்பதற்கான அழகு. இதை மக்களாகிய நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடக்காமல் இருக்க காவல்துறையினரும் நமது புதிய CM-ஆக இருப்பவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.